காத்திருக்கிறார். நாங்கள் இணைத்திருக்கும் பாஸ்டர் அழைப்பு கர்த்தருடைய சங்கீதம் 56 வசனம் 3-4. சங்கீதம் 56 வசனம் 3-4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இந்த நாளிலும் நம்ம ஒரு தலைப்புல பார்க்க போறோம். திகைப்பான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது கஷ்டமான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலையான நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில், ஒன்றுமே வழி தெரியாத நேரத்தில், இந்த கடன்காரர்கள் நெருக்கிற நேரத்துல, கடன்காரர்கள் ஒடுக்கிற நேரத்துல, மனிதர்கள் நெருக்கிற நேரத்துல, ஓடி ஒளிகிற நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்று. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தாவீது என்ற மனிதனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழல் உருவானது. தாவீது என்ற மனிதனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழல் உருவான போதுதான் அவனுக்கு நெருக்கங்கள், கொலை மிரட்டல்கள், தனிமைப்படுத்தல், வனாந்தரமான வாழ்க்கை, அப்படியாப்பட்ட நேரத்துலதான் அவன் இந்த வசனத்தை சொல்றான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். அப்ப இந்த கவலையான நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பார்க்க போறோம். திகைப்பான நேரத்துல, ஒடுக்கப்பட்ட நேரத்துல, தள்ளப்பட்ட நேரத்துல, புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நேரத்துல, நிந்தைகள், அவமானங்கள், தற்கொலை எண்ணங்கள், பயமான சூழல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெபிப்போம். பரலோக நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் என்று எழுதியிருக்கிறதற்காக நன்றி. நீர் தமது வார்த்தையை அனுப்பி எங்களை குளமாக்குறீர். உடைய வார்த்தை அனுப்பியங்களை ஆண்டவரை அழிவுக்கு தப்புமுக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை சகல சத்தியத்தையும் நடத்தி எங்களை செய்து விசுவாசத்தில் எங்களை ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி எங்களோடு பேசும் இயேசு நாமத்திலே ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தரை நம்பணும். எந்த நேரத்துல? பயப்படுகிற நேரத்துல, புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல, தள்ளப்பட்ட நேரத்துல, மனிதர்கள் கைவிடப்பட்ட நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, கவலையான நேரத்துல முதலாவது நம்ம யாரை? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். அதுதான் இங்க சங்கீதம் தாவீது சொல்றான். சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாளில கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்பும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்பும் போது செழிப்பை தருவார். கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்பணும். கர்த்தரை பயப்படுகிற நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, ஒதுக்கப்பட்ட நேரத்துல, தள்ளப்பட்ட நேரத்துல இனி நான் என்ன செய்வேன், எல்லாம் முடிந்து விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கடனை எப்படி அடைப்பேன் எனக்கு தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, எல்லாம் இழந்து விட்டேன், எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் கைமாறி போச்சு, நான் செய்த தொழில் நஷ்டப்படுத்தி போட்டது, எல்லாம் இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், இருந்த நகையை இருந்த பணத்தை இழந்துட்டேன், கடன்ல சிக்கிட்டேன், கடன்காரர்கள் நெருக்கிறார்கள், விடுதலைகள் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எல்லா கதவுகள் மடக்கப்பட்டது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கும் போது மத்தேயு 6:6 வசனத்தை, மத்தேயு 6:6, அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் புதனை நீக்கி
நீ முறையிடும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கதவை மூடிக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போது வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை உணர்த்துவோமா? ஹல்லேலூயா. நம்ம நெருக்கப்பட்ட சூழல்ல அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நம்பணும். கர்த்தரை நம்பிக்கொண்டு என்ன செய்யணுமா? 4வது வசனம் சங்கீதம் 56:4 தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழணும். அதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு தக்க, நெருக்கப்படுவது தக்கவாறு, ஒதுக்கப்படும் தக்கவாறு வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். வார்த்தையை நம்பணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நெருக்கங்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், துயரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகமாக்குறார் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பிக்கிறான் சொல்லப்படுகிறது. வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு வார்த்தையை புகழ வேண்டும், வார்த்தையில பிரியமா இருக்க வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 41:10 அவர் என்ன சொல்றார்? ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். அவரை நம்பும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய கரம் நம்மளை தாங்கி செவ்வையான பாதையில நடத்தும். அந்த ஏசாயா புத்தகம் 41:14 யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தவருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுகிறார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட்டத்தா இருக்கேன்னு சொல்றார். அவர் வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பயமான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல கர்த்தரை நம்பி உடைய வார்த்தைகளை புகழ வேண்டும், வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாரங்களை, கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடணும். தன் பாரங்களை, கவலைகளை அவர் மேல் வைத்து விடணும். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொல்லப்பட்டது. என்னது? நம்முடைய கவலைகள், நம்ம பயத்தை அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கணும். நம்ம பாரத்தை, கடன் பாரமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்புல விழுந்து தப்பு செஞ்சுட்டோம், தவறு செஞ்சுட்டோம், கடன் வாங்கிட்டோம், இப்ப நெருக்கப்பட்டுக்கிறோம், அந்த நெருக்கத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:7 சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாரங்கள், கவலைகள் அவர் மேல் வைத்து விட்டு அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மளால முடியாத காரியங்களை அவரால் முடியப்படும். மனுஷனால் கூடாதவர்கள் தேவனாலே கூடும் என்று சொல்லப்படுது. நம்மளால முடியாத காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. நம்மளால முடிகிற காரியத்தை நம்ம செய்யணும். நம்மளால முடிகிற காரியம் என்னது? வேதத்தை வாசிக்க முடியுமில்ல, வேதத்தை தியானிக்க முடியுமில்ல, அவரை பாட முடியுமில்ல, அவரை துதிக்க முடியுமில்ல, அவரை நோக்கி ஜெபம் பண்ண முடியுமில்ல. அப்ப இவைகளை நம்ம செய்யணும். நம்மளால முடிகிற காரியத்தை நம்ம செய்யலைன்னு சொன்னா பிசாசானவன் நம்ம மரணத்துக்குள்ள தள்ளிடுவான், சாபத்துல தள்ளிடுவான். அப்ப நம்மளால நம்ம கவலை நினைச்சு கவலைப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதத்தை வாசிக்காம தியானிக்காம பாடாம துதிக்காம துயர நேரத்துல அவரை நம்ம கவலைப்பட்டு கொண்டோம்னா நம்ம அழிவுதான் நம்மளை மேற்கொள்ளும். அப்ப இந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டியது அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை புகழ வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பாடத்தை அவர் மேல் வைத்து விடணும். ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் தெரியாமல் செய்துட்டேன், இனிமேல் செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். 2வது. 3வது காரியம், இரவும் பகலும்
வேதத்தை வாசித்து தியானிக்கணும். இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். எப்ப? இந்த கவலையான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, தள்ளப்பட்ட நேரத்துல, ஒடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? தனிமையில இருக்கும்போது சங்கீதம் 2:3 வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். காலத்தில் தன் கதியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம செய்யற காரியங்களா வாய்க்கும். அப்ப கடன் பிரச்சனை மாறும், கவலைகள் மாறும், வேதனைகள் மாறும், எதிரிகள் மறைந்து போவார்கள். அப்ப எதிரிகளுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாகும், கடன்கள் அடைக்கப்பட்டு விடும், ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். இவையெல்லாம் நம்ம பொறுமையான செய்யணும். பாடமான காலங்கள்ல, கஷ்டமான காலங்கள்ல, உபத்திரவ காலத்துல முறுமுறுக்க கூடாது, தேவனை சந்தேகப்படக்கூடாது, தேவனை மறுதளிக்க கூடாது, தேவனை விட்டு போயிடாது. அப்படிக்கு தேவனுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கணும். வார்த்தையை நம்பி புகழணும். அல்லேலூயா. வார்த்தையை நம்பி புகழும் போது நமக்கு அங்க விடுதலை உண்டு. அதுல இந்த சங்கீதம் முதல் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த கவலையான நேரத்துல, துக்கமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல நெகட்டிவான மனிதர்களை விட்டு விலகணும். நெகட்டிவா பேசுறவங்க, பரியாசம் பண்றவங்க, துக்கப்படுத்துறவங்க, குறை சொல்றவங்களை விட்டு நம்ம விலகணும். அதான் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அப்படியாப்பட்ட இடத்துல நான் இப்படி கடன்ல விழுந்துட்டேன், இப்படி சிக்கிட்டேன், இப்படி போய் நம்ம அவனோட சேர்ந்தா அவன் நம்மளை கொல்லுவான், கொல்லுவான். ஐயோ அப்படியா, அப்பத்தான் சோழி முடிஞ்சு, இவ்வளவு கடன் நீ எப்படி அடைக்க போற அப்படின்னு சொல்லி பேசி பேசி அறவாழ்க்கையா இருக்கிற முழு பயமாக்கி முழுசா நம்மளை முழுகடித்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். அப்ப அப்படியாப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி தேவனோடு நடக்க பழகணும், தேவனோடு பழகணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு நடந்தார்கள், தேவனோடு பழகினார்கள். அல்லேலூயா. தேவன். அப்ப தானியல்ன்ற ஒரு மனிதன் இருக்கிறான். தானியல் இருக்கிறார்ல, தானியலை ஜனங்கள் நெருக்கி குற்றப்படுத்தி குளிக்கல போட்டு சிங்க கவிகளை போட்டாங்க தெரியுமா? அவன் சிங்கத்துக்கு பயப்படல. ஏன் பயப்படல? மனிதர்களுக்கு பயப்படல. ஏன் பயப்படல? தானியல்ன்ற பேருக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. தானியல்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கடவுள் எனக்கு நீதிபதியாக இருக்கிறார். சொல்லுங்க, கடவுள் எனக்கு நீதிபதியா இருக்கிறார். அப்ப கடவுளே நீதிபதியா இருந்தா தானியலுக்காக வாதாடுற பொய் வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, உண்மையான வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, யாரு வாதாடினாலும், யாரு வழக்காடினாலும் தீர்ப்பு எழுதுறது யாரு? நீதிபதி. அப்ப தானியலுக்கு விரோதமா யாரு என்ன பேசினாலும், யாரு என்ன வழக்காடினாலும் தீர்ப்பை எழுதுகிறவர் நீதிபதியாக கர்த்தர். அந்த தானியல்ன்ற பேருக்கு கடவுள் எனக்கு நீதிபதியாக இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தர். அல்லேலூயா. எனவே நம்ம நீங்க 1000 துயரங்கள்ல சிக்கி இருக்கலாம், 1000 பிரச்சனையில சிக்கி இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை 1000 பேர் குற்றப்படுத்தலாம், 1000 பேர் உங்களை குற்றவாளியா பேசலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் நீதிபதியாக இருக்கிறார், கர்த்தர் நீதிபதியாக இருக்கிறார். ஒரு குற்றம் உங்கள் மேல பலிக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்புகிற செழிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக 4வது காரியம், தனக்கு சாதகமான வசனங்களை எடுத்து விசுவாச அறிக்கை செய்யணும். எப்ப? தள்ளப்பட்ட நேரத்துல, ஒதுக்கப்பட்ட நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல, எல்லா கதவுகள் அடைக்கப்பட்ட நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை எடுத்து, தனக்கு சாதகமான வசனம், வியாதியா இருக்கமா, பலவீனமா இருக்கிறோமா, கடன்ல இருக்கமா, குறைகள் இருக்கமா, அப்படியாப்பட்ட நிலைமைகள்ல அவருடைய வசனத்தை எடுத்து வாயில, இருதயத்துல வச்சு, மனசுல வச்சு, வாயில வச்சு அறிக்கை செய்யணும். அதான் வெற்றி. இங்க தாவீதுதான் சொல்றார். சங்கீதம் 56 என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 56 என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். 3-4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அதே அதிகாரத்துல கீழே வசனம் சொல்லுது, 10-11 சொல்லுது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன. அல்லேலூயா.
இப்படியாப்பட்ட நேரத்துல தனிமைப்படுத்த அடைக்கப்பட்ட நேரத்துல புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி அடைப்பேன்? யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் கடன்ல சிக்கிக்கிட்டேன், அவங்க பட்ட கடனை நான் எப்படி அடைப்பேன் திகைக்கும் போது இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை எப்படி அறிக்கை சொல்லணுமா? எப்படி அறிக்கை சொல்லணும்? பிலிப்பியர் 4:13 சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் சேனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் சேனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் சேனக்கு பலன் உண்டு. அடுத்து பிலிப்பியர் 4:19 பிலிப்பியர் 4:19 என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவேற்றுவார். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவேற்றுவார். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவேற்றுவார். உபாகமம் 15:5 உபாகமம் 15:5 கர்த்தர் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. கர்த்தர் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. கர்த்தர் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 ஏசாயா புஸ்தகம் 53:5 இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டேன், இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் 12:11 மரணம் நேரடி தப்பும்படி தங்கள் சீவனை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தேன். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவனை நான் மேற்கொள்ளுவேன். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் கடன் பிரச்சனையை மேற்கொள்ளுவேன். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் வியாதிகளை நான் மேற்கொள்ளுவேன். அடுத்து சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும், கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். லூக்கா 10:19 தேள்களையும் மனுஷற்பங்களை மிதிப்பேன், சத்துருவின் சகலங்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். தேள்களையும் வலுசற்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகலங்களையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். 1 யோவான் 5:4 தேவனால் பிறந்த நான் உலகத்தை செய்ப்பேன், தேவனால் பிறந்த நான் உலகத்தை செய்ப்பேன், தேவனால் பிறந்த உலகத்தை செய்ப்பேன். 1 யோவான் 4:4 அவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், உலகத்தில் இருக்கும் அவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், உலகத்தில் இருக்கும் அவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். என் கடன் பிரச்சனைகளை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், என் கடன் பாரங்களை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், என் எதிராளிகளை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இப்படி பேசும்போது இதுதான் இந்த மாதிரி பேசணும். நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், இப்படி இருக்கிற இது என் பொழப்பு சரியில்லை, இப்படி பேசுறத விட்டுட்டு நெகட்டிவா பேசுறத விட்டு பாசிட்டிவாக தனக்கு சாதகமான வசனங்களை எடுத்து பேசும்போது கடன் பிரச்சனைகள் மாறும், வறுமைகள் மாறும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் குடும்பத்துல. இப்ப இருக்கிறதுமா இருக்க போறது கிடையாது. படங்களை தெரிவிக்க மேம்படுத்துகிறோம். அதனால என்ன செய்ய வேண்டும்? திகைப்பான நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, கதவுகள் அடைக்கப்பட்ட ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு இருக்கிறார், நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தப்பட்ட இயேசு இருக்கிறார், நமக்காக உடுக்கப்பட்ட இயேசு இருக்கிறார், நமக்காக மரித்த இயேசு இருக்கிறார், நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். இப்பொழுது பரலோகத்துல பிதாவினிடத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச்சு கொண்டிருக்கிறார் இயேசு. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுவார். நீங்கள் செழிப்படைவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களை தள்ளினவர்கள், உங்களை குறைவேசுகிறவர்கள் எல்லாரும் நாடி தேடி உங்களை நாடி உங்களிடத்துல ஓடிந்தாடு வந்து உங்களை பணிந்து கொள்வார்கள். அந்த காலம் மிக தூரம் இல்ல, சமீபமா இருக்கிறது. எழுந்திருந்து ஜெபிப்போம். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே, சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே, கூற இல்லையே, கூற இல்லையே,
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. இங்க குஷேகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சபை கூடி வருதலை ஆசீர்வதித்தற்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம் சுத்தம் ஆண்டவரே. நெருக்கப்பட்ட சூழல்ல, தள்ளப்பட்ட சூழல்ல, ஒடுக்கப்பட்ட சூழல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. இவ்விதமாக நாங்கள் உண்மையை நம்பவும், நோக்கி பார்க்கும் வார்த்தையில பிரியமா இருக்கும்படி எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆடியோ வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில மீட்பு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில விடுதலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரங்கள், நோய்கள், பேய்கள் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள், பயத்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். கடன் சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தில உடைக்கிறோம் ஆண்டவரே. கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில சபித்து கட்டுகிறோம். நோய்களை, பேய்களை, பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில சபித்து கட்டுகிறோம். அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்க்கிறோம். சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்க்கிறோம். விடுதலை இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளை இயேசுவின் நாமத்தில சோதரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் 1000-16 பெருகும்படி நீர் சுத்தம் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த விலையேறப்பட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம், தோத்திரம் ஆண்டவரே. ஏனவரை எங்களை சுற்றி இருக்கிற ஜனாண்டவரை கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆண்டவரே எல்லா துர்நாற்றத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. எல்லா துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிராகரிக்கிறோம். சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலையை வரவேற்கிறோம். பொருளாதாரத்தை, பணத்தை இயேசுவின் நாமத்திலே நன்மைகளை வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களுக்கு நேர் பதில் கொடுத்தபடியாக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறாங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியோட அன்பும், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் இந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கிடவோம். God bless you, God bless you, God bless you.